வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது வாழை மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா என்பதை தான். பொதுவாக வாழை மரம் துணைக்கன்றுகளுடன் மிக அடர்த்தியாக வருவதால் அதை வீட்டில் வளர்ப்பதற்கு பலரும் யோசனை செய்வதுண்டு. மேலும் இதை வளர்ப்பதற்கு நாம் வடகிழக்கு மூலையிலோ தென்கிழக்கு மூலையிலோ வளர்க்கக்கூடாது என்று நம் முன்னோர்களால் கூறப்பட்டுள்ளது. வீட்டில் தோட்டம் இருந்தால் அதில் நாம் வளர்த்து கொள்ளலாம். இருப்பினும் வாழை மரம் வளர்த்தால் அதற்கு பக்க கன்றுகள் அதிகம் வருவதாலும் அது ஒரு தெய்வீக மரமாக இருப்பதால் நம் சுத்தமான தண்ணீரை அதற்கு விட வேண்டும். எனவே அது தோட்டங்களில் வளர்ப்பதும் மேலும் வாழை தோட்டம் என்று தனியாக வைத்து பராமரிப்பதும் நன்மை பெற்று தருவதாக இருக்கும். நம் முன்னோர்கள் வேப்ப மரம், முருங்கை மரம் போன்ற மரங்களையே வீட்டில் வளர்த்து உள்ளார்கள். இது போன்ற மரங்களையே வளர்ப்பதற்கு அறிவுறுத்தவும் உள்ளார்கள். பொதுவாக முருங்கை மரம் என்றாலும் அது வீட்டிற்கு பின்புறத்திலே வளர்க்கலாம் என்று கூறினார்கள். ஒரு சிலர் வடகிழக்கு மூலையிலோ தென்கிழக்கு மூலையிலோ வாழை மரம் வளர்த்தால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் வரக்கூடும் என்பதையும் கூறியுள்ளார்கள். அதனால் நாம் வாழை மர கன்றுகளை பொதுவாக தோட்டங்களிலோ அல்லது வீட்டிற்கு காம்பவுண்டு வாலுக்கு வெளியே வளர்ப்பது ஒன்றும் தவறு கிடையாது. அதேபோல் வளர்த்து நாம் பராமரித்து கொள்ளலாம். நாம் தனியாக தோட்டம் வைத்திருந்தால் வாழைக்கன்றுகளை நட்டு நாம் பராமரிக்கலாம். வீடுகளில் வளர்ப்பது அவ்வளவு உகந்தது இல்லை என்றே கூறப்படுகிறது. வாழை மரம் மங்களத்தை கொடுக்கும் மரமாகவும் பொதுவாக சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது. நாம் முதலில் கட்டுவது வாழை மரமே. விரத நாட்களிலும் விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, வரலட்சுமி விரதம் ஆகிய நாட்களில் வாழைக்கன்றுகளை நட்டியே நாம் கொண்டாடுகிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வாழை மரத்தை நாம் வீடுகளில் வளர்ப்பதோடு தோட்டத்திலோ அல்லது வீட்டிற்கு வெளியே வைத்து வளர்ப்பதே சிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வாழை மரம் வளர்ந்து குலை தள்ளுவதிலும் பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளது. வடக்கே குலை தள்ளினால் விருத்தி என்றும், மேலும் தெற்கே குலை தள்ளக்கூடாது என்று நம் முன்னோர்களால் கூறப்படுகிறது. இது போன்று பல செய்திகள் இருப்பதால் நாம் வாழை மரத்தை தோட்டம் வைத்து வளர்த்து வருவதே நன்மை பெற்று தருவதாகும். நம் வீட்டிற்கு உபயோகமான மாதுளை மரம், மருதாணி மரம், கொய்யா மரம் போன்ற மரங்களை வளர்த்து வீட்டிற்கு நன்மை சுபிட்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் நம் வீட்டிற்கு வெளியே இருந்தாலும் வேறு எங்காவது வாழை மரம் இருந்தாலும் அதை நாம் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வரலாம். அது சுபிட்சத்தையே கொடுக்கும். எனவே நாம் வீட்டில் வாழை மரம் வைக்காமல் இருப்பதே நல்லது. பொதுவாக நம் வீட்டை சுற்றி பெரிய மரங்கள் இருப்பதோடு பூச்செடிகள், மேலும் துளசி கன்று, சிறிய மாதுளை மரம் போன்ற மரங்கள் வைத்து நாம் பராமரிப்பதே நமக்கு நன்மை பெற்று தருவதாகும். நன்றி, வணக்கம்.